பெண்களுக்கு தரித்திரம் வர்றது, அதாவது தலை சொறிகிறோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய தரித்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன, சில சமயம் 2 கையால் சொறிவாங்க. 2 கையால் தலை சொறிதால் மிகப்பெரிய தரித்திரம். எடுத்துட்டா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். தரித்திரம் இல்லைன்னா எல்லாமே நல்லது நடக்கும், சுபிஷம் நடக்கும். சில நல்ல தேவதைகள்லாம் முடியல தான் வந்து உட்காரும். அதை இந்த மாதிரி நான் சொல்கிற முறையில் செஞ்சுட்டா சரியாக போயிடுவாங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு தரித்திரம் வர்றது, அதாவது தலை சொறிகிறோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய தரித்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் பழைய துணிகள், அதாவது கொஞ்சம் நல்ல துணியாக இருக்குது, சைஸு பத்தாமல் போச்சு, கிழியெல்லாம் இல்லை, சைஸு பத்தலை நமக்கு, அது குழந்தைங்க துணியாக இருக்கட்டும், நம்ம துணியாக இருக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் போட்டு பக்கெட்லாம் வாங்காமல் ரோடு ஓரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. நமக்கு பழைய துணி, அவங்களுக்கு புது துணி, அதை வீண் பண்ணாமல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும், போட்டு பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கான தரித்திரம், அதாவது தரித்திரம் நிறைய ரகத்தில் இருக்குது. பெண்களுக்கு சில நேரம் தரித்திரம் எப்படி வரும் அப்படின்னா, தலை வழியாக தரித்திரம் அதிகம். எப்போ தலை அவங்களுக்கு அரிக்குதோ, வழக்கத்தை விட தலை அரிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா தரித்திரம் வருதுன்னு அர்த்தம். அந்த தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பெண்கள் தலை சொறிதல் கூடாது, அதாவது தலையை சொறியறதுன்றது கூடாது. அரிக்கும்ன்றது நியாயம், ஆண்களுக்கு அது இல்லை. பெண்களுக்கு சொரியக்கூடாது. அது எப்போ அவங்க சொறிகிறாங்களோ தரித்திரம் வந்துடும். இது நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது எனக்கு தலை ரொம்ப அரிச்சுது, எப்போ பார்த்தாலும் தலையை சொரியக்கூடிய நிலை ஏற்படும். என்ன தான் நீங்கள் நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு என்னவோ சொல்லுவாங்களா, அதெல்லாம் போட்டு நீங்கள் தலையை க்ளீன் பண்ணால் கூட அந்த அரிப்பு மட்டும் விடாது. அதுவும் எப்போல்லாம் அது அதிகமாக அந்த அரிப்பை உருவாக்கும் தெரியுமா? முக்கியமாக யார்கிட்ட பேசும்போது, சாமி கும்பிடும்போது, சாமி காரியம் செய்யும்போது, இல்லை முக்கிய நபர்களை சந்திக்கும் போது தலை அரிக்கும். எதில் நம்ம இம்பார்ட்டன்ட் முடிவு பண்ணியிருக்கோமோ அப்போ தான் அந்த அரிப்பை ஏற்படுத்தும். தூங்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது இதெல்லாம் வராது. இந்த மாதிரி நேரத்தில் அரிக்குதுன்னா தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய நிலை வந்துடுச்சுன்னு அர்த்தம். அவங்க தலையை சொரிஞ்சாங்கன்னா தரித்திரங்க உள்ளே வர ஆரம்பித்தாச்சு. சரி, இதுக்கு என்ன, சில சமயம் 2 கையால் சொறிவாங்க. 2 கையால் தலை சொறிதால் மிகப்பெரிய தரித்திரம். இந்த 2 கையால் யார் தலை சொறிவாங்கன்னா, அதாவது புத்தி சுவாதீனம் போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கையால் சொரிய மாட்டாங்க, 2 கையால் மட்டும்தான் தலையை சொறிவாங்க. அதாவது அவங்க அந்த தரித்திரத்துக்கு ரொம்ப ஆட்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் 2 கையால் தலை சொரியக்கூடாது. ஒரு கையால் கூட நமக்கு ரொம்ப அவசியம் ஏற்பட்டதுனால் போய் கொல்லை பக்கத்தில் தான் தலை சொரியணும். எல்லா இடத்துலையும் முன்னாடியே ஹாலில், அடுப்பாங்கரையில், சாமிக்கிட்ட செய்யக்கூடாது. அது என்னைக்கோ நடந்தால் இது கணக்கு கிடையாது, அடிக்கடி நடக்குது. இப்போ எனக்கு 10 வருஷமாக இல்லைங்க, திடீர்னு இந்த மாதிரி அரிக்குது, தலை சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ அது தரித்திரம் வருதுன்னு அர்த்தம். சரி, இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி வந்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம்? விஷயம் அதானே, பேசிக்கிட்டே போனால் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நடக்கிறது உண்மை தான். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? தரித்திரம் வந்துடுது, இப்போ இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுக்கு தானே குருஜி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னென்னா, நல்ல எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், நல்ல ஒரு பிராண்டான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில் கார்போக அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது, கார்போக அரிசி. அது போய்ட்டு உங்களுக்கு தேவைக்கு ஒரு 50-100 கிராம் வாங்கிக்கிங்க. அது ஒன்று அது அரிசி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது ஒரு விதை. அந்த கார்போக அரிசிங்கிறது ஒரு விதை தான். அது அரிசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். அது அரிசின்னு சொல்கிறோம்னா அப்போ அதுக்கு அதோடைய மதிப்பை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருள், அதையும் வாங்கிட்டு வச்சுக்கிங்க. வாங்கிட்டு நல்லெண்ணெயில் அதை கொஞ்சம் ஊற போடுங்க. ஊற போட்டு வெயிலில் வைக்கணும். அந்த எண்ணெய் வெயிலில் சூடாகணும். வெயிலில் சூடாகி அந்த அந்த விதையில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு வரணும். அது எல்லாம் ரெடி. இப்போ இது மாதிரி ஒரு 3 நாள் வச்சு எடுத்துக்கிட்டு அதில் கஸ்தூரி மஞ்சத்தூளை ஒரு துளி உள்ளே போட்டு கலக்கிடுங்க. அந்த எண்ணெயை கலக்கி தயார். இப்போ அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்கலாம். தலைக்கு தேய்ச்சிக்கின்னா நம்ம இதில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அந்த முறையில் அதை தலைக்கு தேய்ச்சிக்கணும். இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யணும், மற்ற நாட்கள் செய்யக்கூடாது. இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு ஃபோன் பேசிக்கின்னு, டிவி பார்த்துக்கின்னு, சாமி கும்பிட்டுக்கின்னு சமையல் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. இதை தேய்ச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் உங்கள் உடம்பு தகுந்த மாதிரி, உங்கள் உடம்புடைய தன்மை உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஊற வைக்கலாங்கிற தன்மை உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சீயக்காய் போட்டு, அதாவது ஷாம்பு இல்லை, சீயக்காய் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் இப்போ தெரியும், சீயக்காய் தானே ஏதோ இருக்குது, ரெடிமேடாக கடையில் விற்குது அப்படின்னு. அதுவும் கிடையாது. சீயக்காய் அப்படிங்கிறது பவுடராக அரைச்சி பழைய டைப்பு நான் சொல்கிறது, இப்போ வரக்கூடிய கிடையாது, நுர தள்ளுறது கிடையாது. முதல்லலாம் அப்போல்லாம் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, சீயக்காய் அரைச்சி தேய்க்கணும் மேம், அது என்னாதுன்னு கேட்டால் அவங்க விவரம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சீயக்காய் வந்து ரெடிமேடாக பேக்கெட்டாகவும் விற்கிது. அது பழைய டைப்புன்றதுனால கொஞ்சம் பழசாக தான் கிடைக்கும். அதாவது பழைய பெரிய கடைகளில் அல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஷாம்பு சீக்காய் இல்லை. இதை என்ன பண்ணுங்க, எடுத்துன்னு கஞ்சி தண்ணி, நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறோம் இல்லையா, இப்போ இதுவும் பழசுக்கு தான் போகிற மாதிரி ஆகிடும். சாதம் வடித்து நல்லா கலக்கி அதை தலையில் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ சில பேருக்கு போடும், பெரியவங்க பார்த்தா போடும், இதுனா அது நம்ம காலத்தில் நம்ம செஞ்சதை குருஜி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் செஞ்சது தானேன்ட்டு. நீங்கள் செய்தது தான் இப்போ இருக்கிறவங்க யாரும் செய்கிறது இல்லைங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். தரித்திரத்தை போக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. நீங்கள் செய்யும் போது அந்த கார்போக அரிசி போட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அதை போட்டு செய்ய சொல்கிறேன். ஏன்னா அந்த தரித்திரத்தை எடுக்கிறதுல அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதோடைய வரலாறை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் இதை பண்ணோம்னா சீக்காய் போட்டு குளிச்சிங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். இதே மாதிரி 9 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரணும். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை கிராஸ் ஆகிடுச்சு, அமாவாசைக்கு செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். இது பரிகாரம் வந்து கணக்கு இல்லை, தாராளமாக செய்யலாம். இதை மாதிரி தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும். அந்த அரிக்கிறதும் போயிடும், தரித்திரமும் போயிடும். அப்புறம் என்ன, தரித்திரம் போச்சுன்னா நமக்கு திரும்பியும் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கிறது தான் சிறப்பு. தலையில் வந்து அந்த பொடுகு சேர விடாதீங்க. இது எதுக்குன்னா இதுக்கும் வந்து தரித்திரத்தில் தான் வரும். இது வந்து பொடுகு சேர்ந்தா பேனாவும் அப்படி அந்த லாஜிக்கு வரல. தலையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த முடி வந்து முடிங்கிறது நம்ம முடின்னு சொல்லிடுறோம், இது இவ்வளோதான். ஆனால் மன்னர் காலத்தில் கிரீடம் வைக்கிறாங்கள, அதுக்கும் முடின்னு பேர். அப்போ நம்ம முடிக்கும் அந்த முடின்னு தான் பேர். முடின்றது ஒரு காப்பு, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதை பற்றி நான் சில வீடியோலாம் போட்டுவிட்டேன். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது. இந்த பெண்கள் வந்து அந்த ஈறு ஆகிற மாதிரி இந்த பேன் இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதை சுத்தமாக பண்ணி அதை எந்த அளவுக்கு தலையை அத்தனை சுத்தமாக இருந்தால் குடும்பம் சுபிட்சம். அதில் எவ்வளவு வந்து இந்த மாதிரி அது என்ன ஈறு பேனு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தால் அவ்வளோக்கும் தரித்திரம். அதெல்லாம் இல்லாமல் உங்கள் முடியை பாதுகாங்க. முடியை பற்றி ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ போட்டுவிட்டேன். திரும்ப அதுக்குள்ளே போக வேணாங்கிறதுனால அதெல்லாம் பொதுவாக பாதுகாத்துங்க. தரித்திரத்தையும் எடுத்துட்டா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். தரித்திரம் இல்லைன்னா எல்லாமே நல்லது நடக்கும், சுபிஷம் நடக்கும். சில நல்ல தேவதைகள்லாம் முடியல தான் வந்து உட்காரும். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், உடம்புல எத்தனை பகுதிகள் இருந்தாலும் முடியல தான் வந்து உட்காரும். அந்த மாதிரி அதை பற்றி பேசினே போயிடுவோம், வேண்டாம். அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்து நான் சொன்னபடி சீக்காயில் செய்து அந்த எண்ணெயை எடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வெயிலில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, செய்து படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த தலை அரிப்பு தரித்திரம் போயிடும். எப்போவுமே பெண்களுக்கு தலை அரிச்சா ஒரு சீப்பு எடுத்து வச்சு சொரிஞ்சிங்க. கையால் சொரியாதுங்க. நகம் தலையில் இருக்கக்கூடிய கேசத்துக்குள்ளே இருக்கிற இடத்துல நகம் பட்டால் தரித்திரம். பெண்களுடைய நகம் அவங்க தலையிலேயே அந்த தோலில் பட்டால் தரித்திரம். அதுக்கும் ஆகாது. எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சீப்பு எடுத்து வச்சு வேணால் அவசரத்துக்கு சொன்னீங்க, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு தலையை சுத்தமாக வச்சுங்க. ஆனால் தரித்திரம் வரும்போது இது மாதிரி தானாக நடக்கும். அதை இந்த மாதிரி நான் சொல்கிற முறையில் செஞ்சுட்டா சரியாக போயிடுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். கண்டிப்பாக அந்த கஞ்சி தண்ணி கலந்துருக்கணும். அதில் தான் விஷயமே இருக்குது. அதை பற்றிலாம் சொன்னால் கதை போயிடும். இதுவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இப்படி செய்து உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர். ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127. சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட், மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590 7339581666.